விஜய், நான் இங்கிலீஷ் பேசுறது பார்த்து ஆச்சரியப்படுறியா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில BA பாஸ் ஆனேன். டிகிரி வாங்கினவ எப்படி திருடனா மாறினான்னு யோசிக்கிறேன் விஜய். வேலை கிடைக்கல, பசி, வயிற்று பொழப்பு. சின்ன ரொட்டியை திருட ஆரம்பிச்சுவேன், அப்படியே பெருசாயிடுச்சு. ஆனா விஜய், நான் திருடினதுல எனக்குன்னு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன மாதிரி அனாதைகளுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு உன் கண் முன்னாடி திருடனா பிடிபட்டனோ அன்னிலேருந்து நான் திருந்தி வாழணும்னு நினைச்சேன். திருந்திட்டு என்ன நம்பு விஜய். விஜய், நான் மாறினதுக்கு நீ தான் காரணம். A metamorphic change has come over me and you're the only reason for that. I love you. என்ன மன்னிச்சிடு. I'm sorry. விஜய், நான் என்ன சொல்றேன்னா, I'm sorry. என்ன மன்னிச்சிருங்க. Thank you. Thank you. ராஜா, உங்க கண்ண தூசி. எங்க? La 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 மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாத்திலே. வெயில் வருது நீங்கள் கொண்டு வா மன்னாவின் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாத்திலே. வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னாவின் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாத்திலே. பகலும் இல்லை, பிரிவும் இல்லை, சுகங்கள் யாவும் அளந்து பார்ப்போம். நதிகள் மீதும் நடந்து பார்ப்போம். நதிகள் மீதும் நடந்து பார்ப்போம். சுகங்கள் யாவும் அளந்து பார்ப்போம். உனது தோளில் நான் பிள்ளை போலே உறங்க வேண்டும் கண்ணா. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நீங்கள் கொண்டு வா மன்னாவின் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னாவின் பேரன்பிலே. கடந்த காலம் மறந்து போவோம், கரங்கள் சேர்த்து நடந்து போவோம். உலகம் எங்கும் நமது ஆட்சி. நிலமும் வானும் அதற்கு சாட்சி. நிலமும் வானும் நமது ஆட்சி.
காட்சி உலகமெங்கும் அதற்கு சாட்சி. இளைய தென்றல் தாலாட்டு பாடும் இனிய ராகம் கேட்கும் வா. வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னாவும் பேரன்பிலே. மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னாவும் பேரன்பிலே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா. நேபாளிஸ் டெலிகேட்ஸ நம்ம மினி பஸ் கான்ட்ராக்ட்ல சுலபமா சைன் பண்ண வச்சிட்டியே. இட் இஸ் an achievement. என்ன சார், அது என் கடமை தானே சார். That's okay. But remember, ஜனவரி 14ஆம் தேதி நம்ம ஃபேக்டரியில இருந்து பஸ் வெளியே வரணும். எல்லாரும் பார்த்து அப்படியே அசந்து போயிடணும். கண்டிப்பா சார், அசத்துறோம். உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும்போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த நேபாளிஸ் கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் ஆனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. ரியலே? என்னது? நீ வந்ததுல இருந்தே சீதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது உன் திறமையை பார்த்ததுனால மட்டும் இல்ல, உன் மேல அவ அளவு கிடந்த பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான். யூனோ, உன் பேரை சொன்னாலே அவ எக்ஸைட் ஆடுறா. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு இந்த காலத்து இளைஞனான உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழைய காலத்து ஆளான நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கலாம். யூ நோ சம்திங், ஐ லைக் வாட் ஷீ லைக்ஸ். அவ விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். ஆர் யூ ஹாப்பி ராஜா? I'm in love. Yes, I'm in love. இந்த ஊனம் எனக்கு ஒரு தடையா இருந்தது. கால் ஊனம் என்னை எதுலயும் யார் மேலயும் ஆசைப்பட வைக்கல. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பணம் என் மேல ஆசைப்பட எல்லாரையும் தயங்க வச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த தடை எல்லாத்தையும் மீறிட்டேன். ஏன் என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணல? ஓ, ஐ அம் சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. அதுக்கு முன்னால நீங்க என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணணும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவரும் என்ன நேசிக்கிறாரு. ஏய், என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை நேசிக்கிறேன். அந்த விஷயத்த இன்னைக்குதான் அவருக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் என்ன விரும்புறாரா இல்லையாங்கிறது. எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. எங்க காதலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவர்கிட்ட இருந்துதான். கிரேட். யார் அது? ஏய், கம் ஆன். யார் அவர்? மிஸ்டர் ராஜா. அவர் இப்ப நம்ம கம்பெனில ஜிஎம்மா இருக்காரு. அதுக்கு முன்னால சிபிஐ ஆபீசர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், கார் ஓனர், இந்த மாதிரி எவ்வளவோ. என்னாச்சு மேடம்? வாட் ஹேப்பன்? நதிங். கொஞ்சம் வலிக்குது. வீல் சேர் ப்ளீஸ். நீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம் ப்ளீஸ். Congratulations. Thank you. நீ உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ நல்லா யோசிச்சு உன் முடிவு சொல்லு. தேங்க்யூ சார். ஓகே? பட் ராஜா, நல்ல முடிவா, என்னையும் சீத்தலையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய முடிவா நீ சொல்லணும். எது சொன்னாலும் உண்மையா சொல்றேன் சார். ஓகே, குட் நைட் சார்.
குட் நைட். குட் நைட். Oh my! You look so beautiful in this dress. அது என்னமோ தெரியல, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலே பெண்கள் ரொம்ப அழகாயிடுறாங்க. நான் அவங்கிட்ட எல்லாமே வெளிப்படையா பேசிட்டேம்மா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தாத்தா? விஷயத்தை கேட்ட உடனே ஆச்சரியமாவும் இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்குன்னு சொன்னா, நான் சொன்னேன், உன்னை நான் அவசரப்படுத்தலப்பா, உன் பதில சாவகாசமா சொல்லுன்னு சொன்னேன். சார் சார் நான் சீக்கிரமே சொல்லிடுறேன், ஆனா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கான் அம்மா. அவர் பெரிய மனுஷன் தாத்தா. அதனாலதான் மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லாம பக்குவமா சொல்லி டைம் வாங்கிட்டு இருக்கார். அவர் சொல்லாமலே உண்மை தெரிஞ்சு போனதுனால இனிமே நம்ம அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. என்ன சொல்றேம்மா? அவர் விஜயாவை விரும்புறாரு, விஜயா அவரை விரும்புறா. அவங்க 2 பேரும் ஏற்கனவே பழக்கமானவங்க. சீதா, நான் நேசிச்ச அவர் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் நேசிக்காமலே ஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட நேசிச்சு அவர் கிடைக்காம போனது பெரிய விஷயம் இல்லையா தாத்தா? எத்தனையோ லவர்ஸ் எதுக்க கூட இந்த மியூசிக் எனக்கு போதும்.